உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் புலவர் நவமணி சண்முகவேலின் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது பூஜை அறை. ஒரு வீட்டில் பல அறைகள் இருக்கும். அந்த அறைகளில் முதலிடம் பெறுவது பூஜை அறை. ஒரு வீட்டுக்குள் நுழைந்தோம் என்றால் பூஜை அறை எங்கு இருக்கிறது என்றுதான் வந்த விருந்தினர்கள் கேட்பார்கள். அப்படி என்றால் ஒரு வீடை 9 பாகங்கள் போட்டு பூஜை அறையை குபேர பாகம், ஈசான பாகம், இந்திரன் பாகம், கன்னி பாகத்தில் தான் பூஜை அறையை அமைக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், 9 பாகங்கள் போட்டு வடக்கு பக்கம் இருக்கிற குபேர பாகம், வடகிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஈசானம் பாகம், இந்திரன் பக்கம் இருக்கக்கூடிய கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய இந்திரன் பாகம், தென்மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய கன்னி பாகம். இந்த பாகங்களில் நீங்கள் பூஜை அறை அமைப்பது வெகு சிறப்பு. அது மட்டுமல்ல, பூஜை அறையினுடைய கதவு திறக்கிற போது வலதுபுறமாக திறக்க வேண்டும். பல வீடுகளிலே பூஜை அறையினுடைய கதவுகளிலே மணி பதித்திருப்பார்கள். அந்த மணி ஒலி வரக்கூடாது. ஒரு கதவை திறக்கும் போது பூஜை அறையோ இல்லை வேற எந்த அறையா இருந்தாலும் கதவை திறக்கும் போது ஒலி வரக்கூடாது. அதனால அந்த மணி இருக்கலாம், அந்த நாவை எடுத்து விடுங்கள். அந்த பூஜை அறையில படங்கள் எப்படி இருக்கலாம்? ஒன்று கிழக்கு பார்த்திருக்கலாம் அல்லது வடக்கு பார்த்திருக்கலாம். தமிழகம் முழுக்க கிழக்கு பார்த்து சுவாமி படங்களை வைத்திருப்பார்கள். வடநாட்டில் பல இல்லங்களில் வடக்கு பார்த்து வைத்திருப்பார்கள். ஆக குபேர திசையை பார்த்தும் அல்லது இந்திரன் திசையை பார்த்தும் படங்கள் வைக்கலாம், தவறு இல்லை. அந்த படங்கள் கூடுமான வரை அகோரமான படங்கள் வைக்க வேண்டாம். உதாரணமாக காளி படம் வைங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அந்த காளி படத்திலேயே தலையை வெட்டி ரத்தம் சொட்டுகிற மாதிரி வைக்க வேண்டாம் என்பதுதான் தாழ்மையான வேண்டுகோள். இயேசுவின் படத்தை வையுங்கள். அந்த மகானினுடைய படத்தை வைக்கும் பொழுது சிலுவையிலே அறைந்து அந்த ரத்தம் சொட்டுகிற மாதிரி வைக்க வேண்டாம் என்பதுதான் தாழ்மையான கருத்து. ராமரை கும்பிடுங்கள். அந்த மகானை கும்பிடுகின்ற பொழுது வனவாசம் போகிற மாதிரி படத்தை வைக்காதீர்கள். ஒரு பட்டாபிஷேக படத்தை வையுங்கள். ஒரு பூஜை அறையில் பார்த்தேன், சீதை அசோகவனத்தில் இருக்கிற மாதிரி வைத்திருந்தார்கள். அந்த மாதிரி படங்கள் எல்லாம் எடுத்து விடுங்கள். அது மட்டும் இல்லாம, நான் ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லியிருக்கேன், எந்த துறவி படங்களாயினும் உள்ள வைக்காதீங்க. சுவாமி படங்கள் தான் வைக்க வேண்டும். குத்துவிளக்கு வைக்கின்ற பொழுது கீழே வைக்க கூடாது. ஒரு சின்ன மரக்கட்டை போட்டு வைக்கணும். அதனுடைய முகம் ஒன்று கிழக்கு பார்த்து தீபம் எரியணும் அல்லது வடக்கு பார்த்து தீபம் எரியணும். அது மட்டுமல்ல, ஒரு கோவிலுக்கு போறோம், உங்களுக்கு மாலை சாத்துறாங்க, மாலை போடுறாங்க அல்லது பூ கொடுக்குறாங்க. அந்த பூக்களை கொண்டாந்து சாமியினுடைய படங்களிலோ மாலையோ மாட்டாதீர்கள். முதல் நாள் போட்ட மாலையை எந்த காரணம் கொண்டும் அந்த பூக்களோ மாலையோ மறுநாள் தயவு செய்து அகற்றி விடுங்கள். வில்வம் ஒன்றுக்குத்தான் மறுநாளும் வைக்கலாம், அடுத்த நாள் வைக்கலாம். வில்வ இலையை அர்ச்சனை பண்ணும்போது அதுக்குத்தான் இலைன்னு கூட சொல்லக்கூடாது, தளம்னு சொல்லணும். துளசி அன்றாடம் மாற்றப்பட வேண்டும். மல்லிகை அன்றாடம் மாற்றப்பட வேண்டும். தேவையில்லாத சில பூக்களை உள்ளே கொண்டு வர வேண்டாம். எந்த நேரமும் நறுமணம் இருக்கட்டும். கற்பூரத்தை விட பச்சை கற்பூரம் ஏற்றுங்கள். சுவாமி அறை சுவாமி அறையாக அந்த வைப்ரேஷனை உண்டு பண்ணுங்கள். அப்படி உண்டு பண்ணுகின்ற பொழுது
ஒரு பாவத்திலே வைத்தீங்கன்னா மற்ற 8 பாவத்திலும் அதனுடைய வைப்ரேஷன் எனர்ஜி சிறப்பாக இருக்கும். அந்த வீட்டில், எந்த வீட்டில் பூஜை அறை சரியா அமைக்கப்பட்டு வழிபாடுகள் சரியாக செய்தால் அந்த வீடு மங்களகரமாகவும் மகாலட்சுமிகரமாகவும் இருக்கும் என்று கூறி உங்கள் அனைவரையும் வணங்கி அன்னை வராகி உச்சிஷ்ட கணபதியின் பேரொருளையும் வணங்கி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.